அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வரக்கூடிய ஜென்ரல் தமிழ் செக்ஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜென்ரல் தமிழ் செக்ஷன் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செக்ஷன். அதேமாதிரி குரூப் 3ல் சில போஸ்ட் வந்து சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமாக இருக்கும், சிலது வந்து இன்டர்வியூவும் இருக்கும். அந்த இன்டர்வியூ உள்ள எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லாத குரூப் 3யாக இருந்தாலும் சரி, அந்த குரூப் 3 எக்ஸாம்ஸ்லேயும் இது வந்து ஒரு பேப்பராக இருக்கும். ஜென்ரல் தமிழ் குரூப் 4 எக்ஸாம் மாதிரியே குரூப் 3லேயும் ஜென்ரல் தமிழ்ன்றது ஒரு ஒன் ஆஃப் த பேப்பர். குரூப் 2 எக்ஸாமில் ப்ரிலிமினரி எக்ஸாமில் இது வந்து ஜென்ரல் தமிழ் வந்து ஒரு பகுதியாக இருக்குது. இப்போ குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதில் வந்து அவுட் ஆஃப் 100க்கு யார் 98க்கு மேலே எடுக்கிறாங்களோ அவங்களோட செலெக்ஷன் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. குரூப் 4 எக்ஸாமில் ஜென்ரல் தமிழ் அண்ட் ஆப்டிடியூட் வந்து 100% ஒரு ஆஸ்பிரண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த 2 செக்ஷன்லேயுமே எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக மார்க் எடுக்கிறாங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் செலெக்ஷன் வந்து இருக்கும். பொதுவாக ஜென்ரல் தமிழில் 98க்கு மேலேயும், ஜென்ரல் ஆப்டிடியூடில் 24 இல்லை 25 எடுத்திருக்கணும் ஒரு ஆஸ்பிரண்ட். அப்போ தான் அவரோட செலெக்ஷனுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோவில் நம்ம ஜென்ரல் தமிழுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், அதற்கான புக்லிஸ்ட் என்னென்ன இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய போன வீடியோவில் நான் ஜென்ரல் ஆப்டிடியூட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் அதுக்கான சோர்ஸஸ், வேர் டு ஸ்டடி, இதெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் கொஞ்சம் பாருங்கள். அப்புறம் ஆப்டிடியூட்டில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கான நம்பர் சிஸ்டமில் யூனிட் டிஜிட் அப்படின்ற கான்செப்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவையுமே போய் பார்த்துருங்க. இன்றைக்கி கண்டென்ட்குள்ளே நம்ம போகலாம். புக்லிஸ்ட்டில் நம்ம புக்லிஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் ஜென்ரல் தமிழ் செக்ஷனில் என்னென்ன கொஷின்லாம் வந்துச்சு அப்படின்றத வந்து ஃப்ரம் 2012 இயர்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணோம். அது குரூப் 4 எக்ஸாம்னால் குரூப் 4 எக்ஸாமுக்கு மட்டும் கலெக்ட் பண்ணக்கூடாது. குரூப் 4 எக்ஸாம், குரூப் 3 எக்ஸாம், குரூப் 3A எக்ஸாம், அப்புறம் குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம். 2019க்கு முன்னாடி குரூப் 2வும் குரூப் 2Aவும் தனித்தனியாக எக்ஸாம் நடந்துச்சு. அதனால் இந்த குரூப் 2A எக்ஸாமோட கொஷின் பேப்பர், இந்த ஜென்ரல் தமிழ் ரிலேட்டடாக எங்கெங்கெல்லாம், அப்புறம் ஹிந்து அறநிலையத்துறை எக்ஸாம், ஜென்ரல் தமிழ் ரிலேட்டடாக எங்கெங்கெல்லாம் அந்த கொஷின் பேப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி சார்பாக இருக்கோ அந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம 2012லேருந்து கலெக்ட் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்கணும். அப்படி எடுத்து வச்சாலே நம்மள்கிட்ட ஒரு 70லேருந்து ஒரு 80 கொஷின் பேப்பர் கிட்ட நம்மள்கிட்ட வந்துடும். இதுவே ஒரு முக்கியமான ஒரு ரிசோர்ஸ் நமக்கு. இதை நம்ம ஒழுங்காக பார்த்தாலே கொஷின் பேப்பரை எப்படி செட் பண்ணுறாங்க அதற்கான ஒரு ஐடியா நமக்கு வந்து கிடச்சிரும். இந்த ரிசோர்ஸை முதல்ல நாம் ரெடி பண்ணணும். கொஷின் பேப்பரை 2012 to 2000 இன்றைக்கி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கொஷின் பேப்பர்ஸை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடியே சிலபஸை ஹார்ட் காப்பியாக ப்ரிண்ட் அவுட் எடுத்து தமிழ் சிலபஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதை 3ஆக பிரிப்பாங்க. பகுதி ஆ, பகுதி ஆ, பகுதி இ அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிப்பாங்க. அதில் பகுதி ஆ வந்து இலக்கணம் சார்ந்தது. அதில் ஒரு 20 இருக்கும், 20 டைட்டில்ஸ் இருக்கும் இந்த இலக்கணமில். அதுக்கப்புறம் பகுதி ஆ வந்து இலக்கியம் சார்ந்தது. அதில் இந்த திருக்குறள் தொடர்பான செய்தி, அறநூல்கள் பற்றி, கம்பராமாயணம், புறநானூறு, சிலப்பதிகாரம், சிற்றிலக்கியங்கள், இந்த மாதிரி ஒரு 10 தலைப்புகள் இருக்கும். அப்புறம் பகுதி இ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 20 தலைப்பு இருக்கும். இந்த 20 தலைப்புமே என்ன சொல்ல வராங்க, அந்த சிலபஸ்க்கான ஒரு ஒட்டுமொத்த A to Z நோட்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஒரு செப்பரேட்டாக ஒரு நோட் இருக்கணும். ஒரு 3 நோட் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து இலக்கணமுக்கு, இன்னொன்று இலக்கியமுக்கு, இன்னொன்று பகுதி ஈக்கு. இந்த மாதிரி ஒரு 3 நோட் போட்டுக்குங்க. முதல்ல சிலபஸ், ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். இதுக்கப்புறமேல்ட்டு நீங்கள் புக்ஸை வந்து புது புக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் கலெக்ட் பண்ணணும். அப்புறம் சிறப்பு தமிழ் 11வது 12வது புக், அது சிறப்பு தமிழ். அப்புறம் ஓல்டு புக்கு 6th to 12th. இப்போ மார்க்கெட்டில் இந்த புக் கிடைக்காது உங்களுக்கு, பட் சாஃப்ட் காப்பி இன்னுமே நெட்டில் அவைலபிளாக இருக்குது, அதையும் வாங்கிக்கணும். அப்புறம் இந்த தேவிரா தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம், இந்த புக்கு வந்து எதுக்குன்னா, இது வந்து இலக்கியம் சார்ந்த தகவல்களும் பகுதி தமிழ் அறிஞர்களும் பற்றின நிறையா செய்திகள் வந்து
பகுதி ஆ பகுதி ஈக்கு தேவையான செய்திகள் வந்து இந்த புக்கில் வந்து நிறையாவே கொடுத்துருக்காங்க. அதற்காக இந்த புக்கையும் நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்பவுமே ஸ்டேஜ் 1 இந்த புது புக்கில் 6th to 10th படிச்சுட்டு முடிச்சிட்டாலே 80% கேள்விகளை வந்து நீங்கள் எழுதிடலாம். இலக்கணம் எல்லாமே 6th to 10th புது புக்லேயே கவர் ஆகிடும். 80% கேள்விகள் வந்து அந்த ஸ்டேஜ் 1ல் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் பார்ட்லேயே வந்துடும் உங்களுக்கு. இருந்தாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 100 out of 100 வந்து எடுக்கிறதுக்கு எய்ம் பண்ணால் தான் சர்வீஸ் கிடைக்கும் நமக்கு. அதனால் செகண்ட் பார்ட்னா நியூ புக்கு ஸ்டாண்டர்ட் 11 and 12 இதை நம்ம படிச்சிட்டோன்னா 85 to 90 கொஷின்ஸ் வந்து சரியாக எழுதுறதுக்கு நம்ம தயாராகிடுவோம். இப்போ அடுத்தது ஸ்டேஜ் 2 வந்து அட்வான்ஸ் தமிழ், சிறப்பு தமிழ் 11வது 12வது புக் அது, அதையுமே நம்ம படிக்கணும். அப்புறம் ஸ்டேஜ் 3 இது வந்து ஓல்டு புக்கு படிக்கணுமான்னு கேட்பாங்க நிறைய பேர். ஓல்டு புக்கும் படிக்கணுங்க. ஏன்னா போன வருஷம் நடந்த குரூப் 2 எக்ஸாம்லேயும் சரி, குரூப் 4 எக்ஸாம்லேயும் சரி பழைய புக்குலேருந்து நிறைய கேள்விகள் வந்துருந்துச்சு. அதை கொஷின் பேப்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பழைய புக்லேருந்து நிறையா கேள்விகள் இடம்பெற்று இருந்துச்சு அந்த குரூப் 4 எக்ஸாம்லேயும் குரூப் 2 எக்ஸாம்லேயும். ஸோ ஓல்டு புக்கும் நீங்கள் படித்து தான் ஆகணும். அது 6th to 12th அதை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவிரா அப்படிங்கிறவரோட புக்கு பேர் வந்து தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம், இதையும் ஃபுல்லாக படிச்சிட்டோன்னா நம்மளோட ப்ரிப்ரேஷன் வந்து ஹோலிஸ்டிக்காக 100% நீங்கள் இந்த தேர்வுக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஒன்ஸ் நாம் எல்லா சப்ஜெக்ட்டும் எல்லா புக்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து அவசியம் எடுத்தே ஆகணும். நம்ம சரியாக படிச்சிருக்கோமா, சரியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமா அப்படின்றத இந்த டெஸ்ட் பேட்ச் தான் வந்து நமக்கு சொல்லும். அதனால் வந்து இது புக் வைஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. 6th புக் மட்டும் டெஸ்ட் இருக்கும், 7th புக் மட்டும் ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி வந்து 12th புக் வரைக்குமே இப்போ நிறையா மார்க்கெட்டில் கவர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் பேட்சை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நம்மளுமே வந்து நம்ம இன்ஸ்டியூட்லேயே எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் போடுவோம். விருப்பப்பட்டவங்க அதை கூட அதில் கூட என்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் மார்க் டெஸ்ட்டுன்றது வந்து அவசியம் எடுக்கணும் ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டும். இது வந்து எக்ஸாமுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு மார்க் டெஸ்ட்டை வந்து ஃபுல் லென்த்தாக அட்டன் பண்ணணும். அதில் நம்மளால் 95க்கு மேலே நம்ம எடுத்துட்டாலே அப்புறம் ஃபைனல் எக்ஸாமில் வந்து நம்ம ஒரு 98, 99, 100 வந்து ஷுவராக வாங்கலாம். அதனால் அந்த மார்க் டெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 4-5 மார்க் டெஸ்ட்டு வந்து அவசியம் எழுதியிருக்கணும். இந்த மார்க் டெஸ்ட் நம்ம அதிகமாக எடுக்க ஒரிஜினல் எக்ஸாமுக்கான அந்த ஒரு ஃபியர் வந்து நமக்கு போகும், நம்மளை விட்டு போயிடும். ஒரிஜினல் எக்ஸாமே எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்மளால் நல்லபடியாக அந்த எக்ஸாம் எழுத முடியும். இந்த வீடியோ வந்து இதோடு முடியுது. இதுக்கப்புறம் ஜென்ரல் தமிழில் இலக்கணம் எப்படி படிக்கிறது, இலக்கியம் தொடர்பான டாபிக்ஸ் இதெல்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த மாதிரியான லெக்சர்ஸ் வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ நாங்கள் அதற்கு உங்களுக்கு தகுந்த மாதிரியான வீடியோஸை நாங்களும் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிகள்.